தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பெயர்ச்சி பலன்கள். சோ தனுசு ராசிக்கு வந்து 4th ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மார்ச் 6 கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு டிரான்சிஷன் ஆறாங்க. திருநள்ளாறு கோவில் படி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தோட முறைப்படி. சோ Low 4th battery. ஹவுஸ்க்கு வந்தாங்கன்னா வீடு விஷயங்கள், சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடம் அதுதான். ஸோ ஸோ ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிச்ச கிரகங்களுமே கொஞ்சம் அவங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பொசிஷன்ஸ் சரியில்லாதனால நம்ம கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகளை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி Low நம்ம battery. பேசுறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து பேசணும். வெளியில போய் நம்ம யாரையாவது பத்தி கமெண்ட் பண்ணிட்டு அது நமக்கு தேவையில்லாம ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது மாதிரி ஒரு விளைவுகளை உண்டாக்கிரும். சட்ட சிக்கல்கள், வாக்குவாதங்கள், அடிதடி சண்டைகள் இதுல எதுவுமே ஈடுபடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றதுனாலே எல்லா பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நல்ல காலகட்டம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கூட விளையாடுற பசங்களோட சண்டை போடுறது, இல்ல அவங்க இவங்களை அடிக்கிறது, Low இவங்க அவங்களை battery. அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே பெருசா ஆகக்கூடிய காலகட்டம் இது. சோ அதனால அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்துல. கூட விளையாடுற பசங்க அடிதடி இல்லாம பாத்துக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கணும். அதனால பெரிய காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஒரு ஹனுமன் டாலரோ, ராகவேந்திரன் டாலரோ, ஒரு ஒரு நல்ல ஒரு குருவை வந்து இவங்க எப்பவும் வழிபடுற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த Low இல் battery. எஃபெக்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். பெற்றோர்கள் இதுக்கான குழந்தைங்களுக்கான பரிகாரங்களை நீங்க தாராளமா பண்ணலாம். டீனேஜர்ஸ்க்கு வந்து கூட படிக்கிற பசங்களோட ஒரு பேச்சு வழக்கு, சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம இந்த பசங்களை பாத்துக்கணும். பெண்களா இருந்தாலும் அதேதான். ஒரு டீச்சர்ஸோட வாக்குவாதம் பண்றது, இல்லாட்டி ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அவமானம் படக்கூடிய Low சான்சஸ் battery. இருக்கு. சோ அதுக்கு வந்து நம்ம நேர்மையா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால எக்ஸாம்ஸ் எல்லாம் நேர்மையா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ஸ்கிப் யூர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அண்ட் யூர் டீச்சர்ஸ் விச் வில் லீட் யூ டு குட்னஸ். அதே மாதிரி நீங்க நினைக்கிற காலேஜ் சீட் அது எல்லாமே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் டிலேஸ் இருக்கும் ப்ராசஸ்ல. சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். Low விலை battery. உயர்ந்த பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா இந்த வயதினருக்கு பெருசா அந்த மாதிரி ஏதோ மொபைல் போன்ஸோ இல்ல லேப்டாப்ஸோ இல்ல ஐபேடோ whatever it is அதெல்லாம் கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணும்போது பார்த்து வச்சுக்கணும். உங்களோட பிலாங்கிங்ஸ், லக்கேஜ் டிரான்சிட்ல மிஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஃபிளைட் மிஸ் பண்றதுக்கு, ட்ரெயின் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டைமிங், பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்துல. அது உங்களை நிறைய விஷயங்கள்ல இருந்து காப்பாத்தும். அண்ட் 20 வயதுல இருந்து 40 Low வயது battery. உள்ளவர்களுக்கு தொழில்ல ரொம்ப கவனம், பார்ட்னர்ஸ் கூட ரொம்ப கவனம். ஸ்டாக் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்துல. கிரிப்டோஸ், பிட்காயின்ஸ் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. அண்ட் இந்த காலகட்டத்துல லவ் ப்ரொபோசல்ஸ் இல்ல மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எதனாலும் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி 40 வயதுல இருந்து 60 வயதினருக்கும் குடும்ப சூழ்நிலைய ஒற்றுமையா கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எடுங்க. Low தேவையில்லாத battery. குழப்பங்களை உண்டாக்குற மாதிரி ஒரு மனநிலை வரும். அதனால டிப்ரெஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா யூ கேன் ஓவர் கம். எல்லாத்தையும் வந்து நம்ம பக்குவமா நம்ம வந்து பேஷன்ஸோட டீல் பண்ணா கண்டிப்பா நல்லதே நடக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நிலையில கவனம் தேவை. அதே மாதிரி அடுத்தவர் ஒரு 3ஆம் நபர் தலையீடு இல்லாம பாத்துக்கணும் குடும்ப விஷயத்துல. அது கவனமா இருக்கணும். குரு பகவான வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை போடுறதும் மஞ்சள் வஸ்திரம் சாத்துறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி பகவானுக்கு போய் எல் தீபம் ஏத்துறது, காக்கைக்கு உணவு கொடுக்கறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும். கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்துக்கோங்க. டார்க் ப்ளூ அந்த மாதிரி அதையும் தவிர்த்துக்கோங்க. கடவுள் ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்க மன உளைச்சலை வந்து கம்மி பண்ணிடும். டிப்ரெஷன்ல போகாம நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு வந்து
சந்திர பகவான் வழிபாடும் உங்களுக்கு அதிகமா உதவும். வெள்ளை நிற பொருட்களையும் நீங்க வந்து தானமா கொடுக்கலாம். பால், அந்த மாதிரி சர்க்கரை, அது சுகர், அது மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்க தானமா கொடுக்கலாம். உங்களுக்கு அது நட்பலன்களை கொண்டு வரும். முருகன் அருளால இந்த வருடம் உங்களுக்கு முழுக்க சுபிக்ஷமா இருக்கும். தனுசு ராசிக்கு 70% சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.